முளைவிட்ட பயிர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2லேருந்து 3 பூண்டு பல்ல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம முளைக்கட்டின பயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கின பயிர் தான் சேர்க்குறேன். நீங்கள் வீட்லேயும் முளைக்கட்டி சேர்த்துக்கலாம். இது ஒரு 100 கிராம் இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, சாம்பார் தூள் சேர்க்குறேன் நான். நீங்கள் சாம்பார் தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ புளி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தவிர்த்துடலாம். இதை மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பருப்பு இருந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த டெக்ஸ்சரில் வேணுமோ அந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. மத்தியானம் சாதத்துக்குன்னா நல்லாவே கொஞ்சம் பருப்பு நல்லா மசீரிய மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் பருப்பாக இருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். நான் வந்து வடகம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வடகம் இல்லைன்னா கடுகு, அது ஜீரகம், கருவேப்பிலை 3த்தையும் தாளித்து கொட்டிடலாம். இது இப்போ குழம்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான லஞ்ச் ரெசிபி ரெடி. இதை நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.